எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஈரான் முழுமையாக அழிக்கப்படுமா? ஒரு ராஜயோக பார்வை. பாருங்களேன், இந்த தலைப்பு நம்ம போட வேண்டிய காரணம் என்னன்னா, ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு முழு சிவிலைசேஷனே அழிக்கப்படும், பெர்ஷியன் சிவிலைசேஷன் அது அழிக்கப்படும் அப்படின்றார். பெர்ஷியன் சிவிலைசேஷன் யாரை சொல்றாருன்னா, ஈரானை தான் சொல்றாரு. நம்ம இப்போ பொலிட்டிக்கலா இல்லை போர் இந்த ஆங்கிள் இதுக்கு பதில் சொல்ல போறதில்ல. ராஜயோக பார்வையில் இது சாத்தியமா அப்படின்றது மட்டும் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ஓகேவா? ஈரானுடைய பாப்புலேஷன் 93 மில்லியன், அதாவது 9.3 கோடி பேர் ஈரானுடைய பாப்புலேஷன். ஓகேவா? இப்போ அவர் சொல்றதை படி பார்த்தா அங்க ஒரு அணுகுண்டு போடணும், அப்பதான் எல்லாரும் ஒரே டைம்ல அழிக்க முடியும். இப்போ ஹிரோஷிமா நாகசாகில அமெரிக்கா போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஒரு வேளை அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், ப்ராக்டிக்கலா அப்படி பண்ணிட்டாங்க, 9.3 கோடி மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இது பிராக்டிக்கலா சாத்தியமானா இறக்க வைக்கிறது ஈஸி, பாம்பு போட்டா முடிஞ்சுது. நம்ம ராஜயோக பார்வையில என்ன சொல்றோம்னா, இது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஏன் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நிலையில ஒரு நாள்ல பூமியில இறக்குறவங்க எவ்வளவு தெரியுமா? 1,70,70,000 பேர் இறக்குறாங்க. இதெல்லாம் ஆவரேஜ். இதெல்லாம் நம்ம கூகுள்ல நீங்க சர்ச் பண்ண கிடைக்கும். 1,60,000 1,70,000 நம்ம ஒரு சைடு சேஃப் சைடு ஹையர் ரெண்டே வச்சுப்போம். 1,70,000 பேர் இறக்குறார்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நாளுக்கு பூமியில பிறக்கிறவங்க 3,60,000. அது எகைன் ஒரு 3,50,000 3,60,000 3,60,000 வச்சுப்போம். இவ்வளவு பேர் பிறக்கிறார்கள். ஓகேவா? நம்ம ஏன் இது நடக்காது அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு ராஜயோகம் தெரிஞ்ச வரைக்கும் ராஜயோகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், மரணம்ன்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியிலிருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிர்ன்றது சாதாரண கண்களுக்கு தெரியாது, அவ்வளோ சின்னது. அதுதான் இங்க இருந்து உடலை இயக்குது. இது இல்லாமல் ஒரு சூட்சும உடல் நமக்கு இருக்கு, கண்ணாடி மாதிரி ஒரு உடல் இருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. மரணம்ன்றது இந்த ஆத்மாவானது இந்த கண்ணாடி உடலோட வெளியே வரதான் மரணம்னு சொல்றோம். உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் இறந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த இயற்கை மரணம்ன்றோம். தற்கொலை, ஆக்சிடென்ட் இப்படிலாம் இறந்தா அது செயற்கையான மரணம்னு நம்ம சொல்றோம். இப்போ அணுகுண்டு போட்டு சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது செயற்கையான மரணம். ராஜயோக பார்வையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, யாரெல்லாம் இயற்கையா சரீரம் விடுறாங்களோ அவங்களுக்கு 13வது நாள் வேற ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்க கருவில் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் 9 மாசம் 10 மாசத்துல குழந்தையா பிறந்துருவாங்க. அதாவது 2.5 மாசம் ஏற்கனவே ஆச்சுன்னா பாக்கி மேனேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் குழந்தைய பிறப்பாங்க. இந்த மாதிரி செயற்கையா அந்த தற்கொலை, ரோடு ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் இறக்குறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, அவங்களுக்கு 2-2.5 மாசம் ஆகும் ஒரு அம்மாவோட கருவில் போகிறதுக்கே. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அம்மாவோடைய 9th மந்த்ல குழந்தைய பிறப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்சு போன விஷயம். இது ராஜயோக பார்வையில். இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா 9.3 crore மக்கள் சரீரம் விட்டாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே திரும்ப பிறக்கணும்னா இன்னைக்கு கணக்கில் ஒரு நாளுக்கு 3 லட்சம் பேர் தான் பிறவி எடுக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ ஒரு நாளுக்கு 3 லட்சம் பேர் பிறப்பாங்கன்னா, இந்த 9.3 மில்லியன் மக்கள் திரும்பவும் பிறக்கணும்னா 255 நாள் தேவை. ஓகேவா? இது பாருங்களேன், இப்போ பூமியில் ஒரு சைடு இறக்குறாங்கன்னா, இப்போ உலகம் ஃபுல்லா அந்தந்த காலகட்டத்தில் இருக்கவங்க, அதாவது வாலிப வயசுல இருக்கவங்க, திருமண வயசுல இருக்கவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அப்படிதான் அந்த கணக்கு தான் ஒரு நாளுக்கு 3,60,000 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது கூகுள் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஈரான்ல ஒரேடியா 9.3 crore மக்கள் இறந்துட்டாங்கன்னா உலகம் ஃபுல்லா குழந்தைய பெற்றுப்பாங்க, நடக்க வாய்ப்பே இல்லை. உலகத்துல இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஒரு காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்தாங்க. அப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்துச்சு. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய பேரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்னு ஆயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் கல்யாணமே வேணாம், ஒரு கமிட்மெண்ட் வேணாம். ஓகே, உடல் உறவை கூட வச்சுப்பாங்க, ஆனால் குழந்தை வச்சுக்க மாட்டாங்க. கல்யாணம்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனால நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்கு. இப்போ சைனாலலாம் ஒரு காலத்தில் அவங்க தான் ஜனத்தொகை ஸ்டார்ட் அதிகமாக இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் அடிச்சு குறைச்சாங்க, ஒரு ஆளுக்கு 2 குழந்தை மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இப்போ மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கவர்மெண்ட் கெஞ்சுறாங்க, பாப்புலேஷன் குறையுது, நீங்கள் பெற்றுக்கங்கன்னு. வேணாம், நீயா காசு கொடுக்க போற, நீயா படிக்க வைக்க போற, நீ ஒன்றும் பண்ண போறது, ஸ்கூல் ஃபீஸ்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு, எங்களால் முடியாது. கவர்மெண்ட் தலைக்கீழே கெஞ்சினா கூட மக்கள் குழந்தை பெற்றுக்க தயாராக இல்லை.
சைனா மாதிரி நாட்டில். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டே வரும். அப்போது இவங்க பிறக்கிறதுக்கு 255 நாள் ஆகும். அப்போ தினசரி 1,70,70,000 பேர் சாகுறாங்கல்ல, ஒரு செகண்டுக்கு 2 மரணம் நடக்குதுன்றாங்க. அப்போ இந்த கணக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா, 2.5 மாசம் ஆகும் ஒருத்தர் வந்து சரீரம் விட்டா இனி ஒரு சரீரம் கிடைக்காத ஒரு அம்மாவோட கருவில் போகிறது. இங்க இந்த 9.3 கோடி மக்களுக்கு 255 நாள்னா எவ்வளவு மாசம் கழிஞ்சு அவங்களுக்கு ஒரு அம்மாவோட சரீரம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் இவங்க ஆவியா சுத்திட்டு இருப்பாங்களா? என்னால இது ஏற்புடையதா தெரியல. இவங்க 2.5 மாசத்துல ஒரு அம்மாவோட கருவில் போகணும் அப்படின்னா உலகம் ஃபுல்லா இந்த 9.3 கோடி மக்களை உள்வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தாய்மார்கள் கர்ப்பம் தரிக்கணும். இது நடக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது, வாய்ப்புகள் இல்லை. அதனால இவ்வளவு பேர் சாவ மாட்டாங்க. இதுதான் என்னுடைய புரிதல். பரமாத்மா ராஜயோகத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறார். சென்னை, மும்பை, கராச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கடல் அடிச்சுட்டு போயிடும், சுனாமில போயிடும்னு பரமாத்மா ராஜயோகத்திலே சொல்லியிருக்கிறார். அதுவும் இப்ப நடக்காது அப்படின்றத நான் ஆணித்தரமா நம்புறேன். அது விநாசத்துக்கு பக்கத்துல தான் நடக்கும். ஏன்னா சென்னை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. சென்னையோட பாப்புலேஷன் வந்து அது வந்து 1.2 crore இருக்கும். நான் இது ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணேன், அது முன்னாடி. இப்போ அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 1 கோடி மக்கள்னு வச்சுக்கோங்க ஈஸி கால்குலேஷனுக்கு. இந்த 1 கோடி மக்களும் சுனாமி வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இறந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க. இந்த 1 கோடி மக்கள் திருப்பி பிறக்கணும்ல. ஒரு நாளுக்கு 3 லட்சம் பேர் தானே, 3,60,000 பேர் தானே பிறக்கிறாங்க. இந்த 1 கோடி பேர் பிறக்கணும்னா உலகம் ஃபுல்லாக இருக்க தாய்மார்கள் அதுக்கேற்ற மாதிரி கருத்தரிச்சு இவங்களை எல்லாரும் உள்வாங்கி இவங்க எல்லாம் குழந்தைங்களாம் பிறக்கணும்ல. இது வாய்ப்பே இல்லைல்ல, சான்ஸே இல்லைல்ல. அதனால சென்னை ஏற்கனவே முன்னாடி சென்னையில் சுனாமி வந்தது. சென்னையில் பயங்கர மழை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கெல்லாம் தண்ணி போயிருக்கு, கேகே நகர்லாம். அப்போல்லாம் மக்கள் மிரண்டு போய் அவ்வளோதான் சென்னை முடிஞ்சிச்சு, சென்னை மேப்லேயே இருக்குன்னு சொன்னால் நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னால் அப்போ நம்ம இப்படி போட்டுட்டு தான் இருந்தோம். அப்போ சொன்னோம் சான்ஸே இல்லை, இது ஒன்றும் ஆகாது. கரெக்டாக 4 நாள் மழை பெஞ்சுதுங்க, அப்புறம் சுத்தமாக மழை இல்லைங்க, டப்புன்னு இருந்துச்சுங்க, எல்லாம் அப்படியே போய் செட்டில் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த மழையினால மக்கள் கஷ்டப்பட்டாங்களே தவிர அப்பவும் பெரிய அளவுக்கு மரணம்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் 20 பேர் இறந்துருந்தா பெரிய விஷயம். அது கூட ஜாஸ்தியாக தான் நான் சொல்றேன். மக்கள் வந்து மழையினால அப்ப அழியவே இல்லை, சாகவே இல்லை. அப்போ இந்த பார்வையில பார்க்கும்போது நான் சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜயோக பார்வையில பார்க்கும். டெக்னிக்கலி இது நடக்கலாம். ஒரு பாம் இஸ்ரேல் போட்டாலோ ஒரு பாம் அமெரிக்கா போட்டாலோ ஈரான் இருக்காது. இது ரொம்ப ஈஸியான கால்குலேஷன், யார் வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா உலகம் சுத்து இருக்குல்ல, உலகம் நடைமுறையில் இருக்கு இல்லையா, டிராமாவோட சுழற்சியின்படி இது வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சப்போஸ் இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாம் போட்டாங்க, 9 கோடி மக்கள் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இவங்க வந்து 1 வருஷம் கிட்ட ஆவியா தான் சுத்தியாங்க. நிறைய பேர் தினசரி அந்த ஊர்ல இப்படி ஆயிடுச்சு, பாக்கி எல்லா ஊர்லயும் சேர்த்து தானே இந்த மாதிரி 1,70,000 பேர் செத்துட்டு இருக்காங்க. அது நடந்துன்னு தானே இருக்கும் உலகம் ஃபுல்லா. அப்ப இவங்க எல்லாம் திருப்பி ஒரு அம்மா கருவுல போறதுக்கு எங்க இடம் கிடைக்கும்? இப்போ 1 வருஷம் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இனி ஒரு அம்மாவோட சரீரத்தில் போனோம். அப்போ இந்த கலிகாலத்துல வாடுறதோட சாகுறது பெஸ்ட். தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன்னா நடிக்கவே வேணாம் பாருங்க, ஆவியாவும் சுத்தின்னு இருக்க வேண்டியதான். நம்மளும் கடவுள் மாதிரி தான் அப்படியே சுத்தி இங்கேயே வந்து இருக்க வேண்டியதான். அதுல ஈஸின்னு சொல்லலைங்க. ஆவியா சுத்துறது வந்து நல்லது, கரெக்ட். அந்த ஆங்கிள் நான் போவே இல்லை. இது வரைக்கும் நம்ம டிராமாவோட புரிதல்ல வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வரும்னு சொல்ல வரேன். இது வரைக்கும் நம்ம இயற்கையை ரொம்ப சிம்பிளா சொல்றோம். இயற்கையா இருந்தா 13ஆம் நாள்ல ஒரு அம்மாவோட கருவுல போயிடலாம், செயற்கையா செத்தா 2-2.5 மாசத்துல செயற்கையா பூந்தலாம், இப்படி நம்ம ரொம்ப சாதாரணமா விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பல்கா கோடிக்கணக்கில் மக்கள் ஒரே டைம்ல செத்து, ஆனா ஜட்மெண்டே வரல. அதுக்கு நீங்க காலம் இருக்கு. நம்ம ஜட்மெண்டே 2036 தான் எதிர்பார்க்கணும். நம்ம 2026 தான் இருக்கும். இனி ஒரு 10 வருஷம் இருக்கு. 10 வருஷம் இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் ஆவியாவே சுத்தி இருப்பீங்களா? ராஜயோகம் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கார்மிக் அக்கௌண்ட் அழிச்சாகணும், முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்மிக் அக்கௌண்ட் அழிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? மண்மன தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்து அதுல பாவம் அழிக்கணும். இது ஒரு மெத்தடு. 2வது உடல் நோய் வந்து அழிக்கணும். உடல்ல இருந்தா தானே நோய் அழிப்பீங்க. உடல்ல எடுக்கலையே, நீங்க அதை சுவிட்ச் உடலோட சுத்தி நீங்களா 2-3 மாசங்களா இல்ல 6 மாசம் 1 வருஷம் நம்ம பேசுற எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தா, அப்ப உடலே எடுக்காம நீங்க எப்படி பாவ கணக்கு அழிப்பீங்க? சும்மா ஆவியில சுத்துறதே தண்டனையா? இதெல்லாம் யோசிக்க வைக்கிற விஷயம். இது நடந்தாதான், லேட் ஆனாதான் நம்ம எப்படி முடியும். ஓஹோ, கலிகாலத்தோட கடைசியில இது வரைக்கும் ஸ்மூத்தா 2-2.5 மாசம் எடுத்தது வந்து
இனி 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஒரு புதிய புரிதல் வர வேண்டிய நிலைமை வரும். எப்போ இது நடந்துச்சுன்னா, சென்னை மாதிரி ஒரு சிட்டி 1 கோடிக்கு மேலே இருக்கிற இது ஒரு நகரமே காலி ஆகுது, ஈரான் மாதிரி ஒரு நாடே காலி ஆகுதுன்னா ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய புரிதலை மாற்றிக்கணும். அதாவது சரீரம் விட்டா 2.5 மாதத்து சரீரம் கிடைக்கும்ன்றது இனிமே 4 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், இல்லை 1 வருஷம் ஆகுன்ற ஒரு புரிதலுக்கு நான் வர வேண்டியிருக்கும். அது வரைக்கும் என்னுடைய புரிதல் என்னன்னா, ஈரான் அழியாது. வீடியோ பார்க்குற நீங்களும் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நீங்கள் வாணி படிக்கிறீங்க, உங்கள் புரிதலில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.